أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நின்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லி வபாரிக் அலைஹி வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். இப்னு உபுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களின் மாணவராகிய என்னிடம், நான் என்னுடைய கதையையும் என் மனைவியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டிலுள்ள அனைவர்களிலும் மிக அன்புக்குரிய மகளுமாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கதைகளையும் உமக்கு சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். ஆம், சொல்லுங்கள் என்பதாக நான் கூறினேன். அப்பொழுது அவர்கள் கூறியதாவது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாமே தெருக்கை சுற்றுவதன் காரணத்தால் அவர்களுடைய கையில் தழும்பு ஏற்பட்டிருந்தது. தாமே தோள்பையில் தண்ணீர் சுமந்து வருவதால் அவருடைய நெஞ்சில் கயிற்றின் அடையாளம் பதிந்திருந்தது. அவரே வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வதால் அவருடைய ஆடைகள் எப்பொழுதும் அழுக்கு படிந்திருந்தன. இந்நிலையில் ஒரு தடவை சர்க்குண நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சில அடிமை பெண்கள் கொண்டு வரப்பட்டிருந்தனர். நான் ஃபாத்திமாவிடம், நீ உன்னுடைய தந்தையிடம் சென்று ஓர் அடிமை பெண்ணை கேட்டு வாங்கி வந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கூறினேன். அதற்கேற்ப அவர்கள் சமூகத்திற்கு அவர்கள் சென்றபோது அங்கே கூட்டமாக இருந்ததால் எதையும் கேட்காமல் அவர் திரும்பி வந்து விட்டார். மறுநாள் திருநபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு வந்து, நீ என்ன வேலையாக நேற்று வந்திருந்தாய் என்று கேட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெட்கத்தால் மௌனமாக இருந்தார்கள். அப்பொழுது நான், யா ரசூலல்லாஹ், நான் அதனை சொல்லுகிறேன் என்று கூறி, ஃபாத்திமா அவர்கள் திருக்கை சுற்றுவதின் காரணமாக கையில் தழும்பு விழுந்திருக்கிறது. தோள்பையில் தண்ணீர் சுமந்து வருவதன் காரணமாக நெஞ்சில் கயிற்றின் தழும்பு ஏற்பட்டிருக்கிறது. வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வதின் காரணத்தால் ஆடைகள் அழுக்கு படிந்து விடுகின்றன. எனவே நேற்று தங்களிடம் சில அடிமை பெண்கள் வந்திருந்ததால் வேலைக்கு உதவியாக இருப்பதற்கு ஓர் அடிமை பெண்ணை பெற்று வரும்படி நான் தான் ஃபாத்திமாவை தங்களிடம் அனுப்பி வைத்தேன் என்று கூறினேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபாத்திமாவே, அல்லாஹ்வை பயந்து கொள்வாயாக. உன் வீட்டு வேலைகளை நீயே செய்து வருவாயாக. தூங்க செல்லும் பொழுது சுபஹானல்லாஹ் என்று 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவையும், அல்லாஹு அக்பர் என்று 34 தடவையும் ஓதிக்கொள்வாயாக. இது ஒரு வேலைக்காரரை விட உமக்கு மிகச் சிறந்ததாகும் என்று அருளினார்கள். இதனை கேட்ட ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் அல்லாஹ்வின் ஏற்பாட்டையும் அவன் தூதரின் முடிவையும் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனாகிய ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரு புதல்விகளுடைய விஷயத்திலும் இவ்வாறே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்விருவரும் கூறியதாவது, நாங்கள் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் ஃபாத்திமாவும் நபி அவர்கள் சமூகத்திற்கு சென்று எங்களுடைய வேலை பளுவை கூறி ஒரு வேலைக்காரி வேண்டுமென கேட்டுக்கொண்டோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேலைக்காரனை பெறுவதில் உங்களை விட பத்ருடைய அனாதைகள் அதிக முன்னுரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வேலையாளை விட அதிக பலனுள்ள ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஒவ்வொன்றையும் 33 தடவையும், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு தடவையும் ஓதிக்கொள்ளுங்கள். இது ஒரு வேலையாளை விட அதிக பலனுள்ளதாகும் என்று அருளினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
இன்றைய மருத்துவ குறிப்பு. அம்மான் பச்சரிசி இலையை சமைத்து உண்ண வறட்சி அகலும். வாய், நாக்கு, உதடு ஆகியவற்றில் வெடிப்பு, புண் தீரும். தூதுவளை இலையுடன் துவையல் செய்து சாப்பிட தாது உடல் பலப்படும். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமா.